ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணைகளும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பூங்குழலி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க சொந்தமாக காளான் வளர்ப்பு பண்ணை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய அப்பாவோட சேர்த்து நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தருமபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இவங்களுடைய கணவர் சரியில்லாதனால இவங்க கருத்து பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது நல்ல குணமானவராக இருக்கணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும். அதாவது திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வீடு நிலம் இருக்குங்க, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்க, உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. இவங்களுடைய அண்ணா மிலிட்ரியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா வீட்டோட மணமகனாக தான் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாயம் பார்க்குறவராக இருந்தாலும் எனக்கு முழு சம்மதங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சந்தியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 8500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுடைய கணவர் அதுக்கப்புறம் இவங்கள பார்க்குறதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க, பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் சாதாரண குடும்ப மணமகனாக இருந்தாலே போதும் தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுவேன், அது இல்லாமல் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு தான் சீர்சனத்தை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, 2 தங்கைங்க. ஸோ எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஓரளவு நல்லதாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணையுமே நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.